நீ அழகாவே இல்ல. பார்க்க ஒரு மாதிரி இருக்க. நீ இவ்ளோ குண்டா இருக்க. நீ என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்க பார்க்க பென்சில் குச்சி மாரி. நீ என்ன இவ்ளோ கருப்பா இருக்க. உன் முகம்லாம் என்ன இவ்ளோ பிம்பிள்ஸா இருக்கு. ஏதாவது ஒண்ணு இன்னும் நெறைய என்ன தோணுதோ அவங்க மனசுல உன் சிரிப்பு என்ன இப்படி இருக்கு. நீ இப்படி பண்ணா நல்லாவே இல்ல. சில பேர் நம்மள நக்கல் பண்ண, கிண்டல் பண்ணுறதுக்குன்னே நெறைய காயப்படுத்துற மாரி நெறைய வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் கண்டு தயவு செஞ்சு உங்களோட மனச நோகடிச்சுக்காதீங்க. இங்க அழகு, குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது இது எல்லாமே கண் பார்வைக்கு தானே தவிர, நம்மளோட எண்ணங்களுக்கோ, மனசுக்கோ கிடையாது. மத்தவங்க பார்வை நம்ம மேல படும்போது, அவங்க நம்மள நல்ல விதமா பார்த்தாங்கனாவே, இந்த இது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. அப்ப நம்மள ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் தவறா இருக்கு. அவங்களோட பார்வைகள் தவறா இருக்கு. அப்படித்தான் நம்ம நெனச்சுக்கணுமே தவிர, ஐயோ! நம்மள இப்படி சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எள்ளளவும் நீங்க வருத்தப்படாதீங்க. ஆள் பாதி, ஆடை பாதி. நான் அத ஒத்துக்கிறேன். அத வந்துட்டு உங்கள பிரசன்டபிளா காமிச்சுக்கோங்க. அதுல எந்தவித தப்பும் கிடையாது. அது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்ட அதிகமா குடுக்கும். அத தாண்டி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக குண்டா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இதுக்குன்னே வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு அத செய்யாதீங்க. மத்தவங்களுக்காக உங்கள மாத்திக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கடைசி வரையும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது. உங்களுக்கா பர்சனலா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குதா? நீங்க வெயிட் போட்டதால உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? நீங்க ஏதாவது பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா தோணுச்சுன்னா மட்டும் உங்களோட வெயிட்ட ரெட்யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வெயிட்ட குறைங்க. அத விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு உடம்பு சார்ந்த நீங்க அதிகப்படியான வெயிட்ல இருக்கிறதுனால, உங்களுக்கு உடம்பு சார்ந்த எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கும்போது, நீங்க வெயிட்ட குறைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல. உங்களோட திருப்திக்கு வேணா உங்களோட செக்கப்க்கு நீங்க எல்லாமே உங்களுக்கு பாடியில உள்ள கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு ஒரு இது பார்த்துக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா வெயிட் மட்டும் கூடுதலா இருக்கு. உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க வெயிட்ட குறைக்கணுங்கிறது இல்ல. உங்களுக்கு பர்சனலா தோணுனா மட்டும் வெயிட்ட குறைங்க. மத்தவங்களுக்காக நீங்க எதுவும் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்க அன்புக்குரியவங்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுங்க. அத விட்டுட்டு மத்தவங்க யாருன்னே தெரியாதவங்கலாம் நமக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. 2வது ஒல்லியா இருக்கேங்கிறதும் சேம் அதே தான். உங்களுக்கு தோணுச்சு பர்சனலா நீங்க எதையாவது ஃபேஸ் பண்றீங்க, ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்கன்னா மட்டும் உங்களோட வெயிட் உங்க ஹெல்த்ல எந்தவித இஷ்யூஸும் இல்ல அப்படின்னா, நீங்க நார்மலா அதையே மெயின்டெயின் பண்ணலாம். இல்ல பர்சனலா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வெயிட் ஏத்துறதுக்கு, கெயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். மத்தபடி அழகு, கருப்பு இந்த இதெல்லாம் வந்துட்டு கணக்கே கிடையாது. இறைவனோட படைப்புல எல்லாருமே அழகு தான். மனிதனா பிறந்த எல்லாருமே அழகு தான். இதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி சொல்கிறவங்கலாம் லைட்டா பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு எதுவும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரிப்ளை பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. எண்ணங்கள உயர்வா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கை ரொம்பவே அழகானதா மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.